இந்த நாளில் நாங்கள் கர்த்தருடைய சரீரத்திலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளப் போகிறோம். இந்த திருவிருந்தை குறித்தும் நம்முடைய ரட்சிப்பை குறித்தும் சில காரியங்களை நான் பேசப் போகிறேன். ஆமேன். 5 காரியங்களை நான் கொண்டு வந்திருக்கிறேன். சகோதரி பிரிஸ்கில்லாளுக்கு நான் ஒன்றும் இன்றைய பிரசங்கத்தை குறித்து நான் பேசவே இல்லை, பேசுகிறதும் இல்லை, யார்கிட்டையும் பேசுகிறதில்லை. ஆனால் அதில் முக்கால்வாசியை சகோதரி பேசி விட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்களுக்கு நன்றி. ஆமேன். சகோதரன் சம்பத்தன் எனக்கு சொன்ன இந்த பிரசங்கத்தை வச்சு அடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறதுண்டு தெரியல. கர்த்தர் நல்லவர். மரத நோட்டத்தில் எல்லாரும் ஓடுவார்கள், என்ன நம்ம ஆக்களும் ஓடுறாங்க. ஆமேன். சரி, கர்த்தர் நல்லவர். ஆமேன். நம்முடைய தமிழ்நாட்டிலேயும் ஓடுகிறார்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சரி, இதெல்லாம் நான் இன்றைக்கு பேச போகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சந்தோஷமாக கேட்கணும். ஆமேன். உற்சாகமாக கேட்கணும், குராஷாக கேட்கணும். விசேஷமாக வாலிப பிள்ளைகள் ஆமேன். மரினா இல்லை, பாஸ்டர் பேசுகிறது புரியல என்று சொல்லாதீங்க, கண்டிப்பாக புரியும். பாஸ்டர் கிறிஸ்டி பேசுகிறதெல்லாம் இப்போ கிட்டடியில் நான் அங்கே கொம்பியனுக்கு போயிருந்தேன். கிட்டத்தட்ட அந்த கூட்டத்தில் வென்சம் வந்திருக்கிறீங்களா, எங்கே இருக்கிறீங்க? ஆமாம், அவங்களோட வீட்டில் தான் கூட்டம். அவங்க எனக்கு சொல்லவும் இல்லை. அங்கே போகிறோம், ஒரு 10 பேருக்கு மேலே ஃப்ரெஞ்சுக்காரர் இருக்கிறாங்க. நான் போன உடனே வேர்க்க தொடங்கிட்டுது. அவங்கள பார்த்த உடனே வேர்க்க தொடங்கிட்டு, அதுக்கும் வர அங்கே இருக்கிற பேப்டிஸ்ட் சர்ச் பாஸ்டர்மார், அப்பாடா, அதை கேட்ட உடனே இன்னும் எனக்கு வேர்க்க ஆரம்பிச்சிட்டுது. அல்லேலூயா. ஆனால் நான் தமிழில் தான் பிரசங்கம் பண்ணினேன். தம்பி வென்சம் வந்து ஃப்ரெஞ்சில் டிரான்ஸ்லேஷன் பண்ணினார். அவருக்கு புதுசு, முதல் எந்த பிரசங்கத்துக்கு டிரான்ஸ்லேஷன் என்ற கொஞ்சம் அவருக்கு கஷ்டமாக இருந்தது, எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் முடிஞ்ச அளவு ஒரு 20 நிமிஷம் வெற்றியாக 20 நிமிஷம் பிரசங்கத்தோடு முடிச்சிட்டேன் பாருங்கள். ஆமேன். ஸ்தோத்திரம். 2 மணித்தியாலம் பிரசங்கம் பண்ணுறேன்னா 20 நிமிஷத்தோட முடிச்சிருக்கிறேன்டா, அங்கே தான் எனக்கு ஜெயமே கிடைச்சிருக்கு. கர்த்தரை ஸ்தோத்திரம். கூட்டம் முடிஞ்ச உடனே அவங்க வந்து சொன்னாங்க, புரியா விட்டாலும் நீங்கள் பேசினதெல்லாம் எங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்குது. ஒரு பெரிய கைதட்டு கொடுத்து அல்லேலூயா. ஆமாம். ஆகவே நம்முடைய இலங்கை இந்திய பிள்ளைகள் நாங்கள் ஃப்ரான்ஸே எங்களுக்கு புரியாது என்று சொல்லக்கூடாது. பாஸ்டர் பேசுகிறது புரியாட்டியும் புரியும். ஆவியானவர் புரிய வச்சிருவார். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமேன். இந்த இடத்துல யாரு சரவணன் மட்டும் சோகமாக இருக்கலாம், மற்றவர்கள் யாரும் சோகமாக இருக்க ஆமேன் முடியாது. நான் அனுமதி கொடுக்க மாட்டேன். காலமாக கேட்டேன், எப்படி இருக்கு த்ரங்கிலாண்ட? இல்லை பாஸ்டர், இல்லை. கச்சாண்டு சத்தம் கேட்டாலும் அதில் இருக்கிற சுகம், சத்தமா அதில் இருக்கிற சுகம், அதில் இருக்கிற சந்தோஷம் வேறு எதிலும் கிடையாது. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோபனாவும் அங்கே பார்த்துட்டு இருக்கிறாங்களோ தெரியாது, எங்களை பற்றி தான் பாஸ்டர் பேசுகிறார். ரைட், ஓகே. சரவணன் நல்ல சந்தோஷமாக இருக்கிற, நீங்கள் சந்தோஷமாக இருங்க. ரைட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமாகறீங்க? கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். பிரிஸ்கில்லாளுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். விசேஷமாக எங்கள் மத்தியில் ஆமேன் புதிதாக சகோதர சகோதரிகள் வந்திருக்கிறார்கள். நான் உங்களை கடக்கண்ணால் பார்த்தேன். அதுக்காக எல்லா நேரமும் கடக்கண்ணால் பார்க்குறவருண்டு நீங்கள் எனக்கு முத்திர குத்தக்கூடாது. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் இதில் நின்று கடக்கண்ணால் பார்த்தேன். நல்லா ஆராதிச்சிங்க. ஒரு பெரிய கைதட்டு கொடுங்களேன். ஆமாம். எப்படி இந்த கிறிஸ்தவ பாட்டெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு? எங்களை விட நல்லா இங்கே போட்டாங்களா? இங்கே போட்டாலும் ராகம் தெரியணுமே. ஆமேன். ஸோ நம்முடைய ஆட்களுக்கு 25 வருஷம் இருந்தாலும் ராகம் வருது இல்லை. நாங்கள் எப்போ எடுத்தாலும் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரம், அந்த பாட்டு தான் எடுக்க வேண்டி இருக்குது. ஆமேன். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் நல்லா பாடினீங்க, இன்னும் பாடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ப்ளோமினில இருந்து வந்திருக்கிறீங்க போல. வம்சோட வந்தீங்களா? அவங்களோட உறவா? நீங்கள் என்ன உறவு? தேவின்ற தங்கச்சி. ஒரு பெரிய கைதட்டு கொடுத்து அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். உங்களை நாங்கள் பெத்தேல் சபையார் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். வேறு யாராவது புதிதாக வந்திருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம். அங்கே ஒரு சகோதரன், கபிலனுக்கு பக்கத்தில் ஒரு சகோதரன் ஒரு பெரிய கைதட்டு கொடுத்து, சகோதரனை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த நாளில் நான் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோட பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஆமென். வசனத்தை நான் உங்களோட பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடு கூட பிலிப்பியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம் சகோதரி தேவி இன்றைக்கு சொன்னாங்க, பிரிஸ்கில்லா சொன்னாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 12வது வசனம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல. அப்போ பவுல் சொல்லுகிறார் பாருங்க, நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல என்றா என்ன அர்த்தம்? பவுல் இருக்கைக்குள்ளே எல்லாம் நல்லபடி நடக்குது. பழைய அந்த காலத்தில் இருந்த விசுவாசிகளும் நாங்களும் பறை சத்தமாக சொல்லுங்க, ஒன்றும் மாற்றம் இல்லை. முக்கியமான பத்ரோன் நிற்கக்குள்ளே மட்டும் அதை எறிவோம், இது எறிவோம், அப்படி எறிவோம், இப்படி எறிவோம். பத்ரோன் அங்கால போன பிறகு தூக்கி எறிவோம், எங்கட வேலையை பார்த்து கொள்ளுவோம். சத்தமாக சொல்லுங்க, நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். ஆமென், அல்லேலூயா. தலைவர்கள் செஃப்மார் வரைக்குள்ளே எங்கட ஆக்ஷன்கள் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அவங்க கடந்து போன பிறகு ஆமென், அல்லேலூயா, எல்லாம் மாறி விடுகிறது. இதுதான் இங்கே இருக்குது. பரிசுத்த பவுல் எழுதுகிறார். ஆகவே பிலிப்பியற்ற சுபாவம் எங்களுக்கு இருக்கு. ஆமென், அவங்களோட சுபாவம் எங்களுக்கு இருக்கு, எங்களோட சுபாவம் அவங்களுக்கு இருந்திருக்கு. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் ரோமர்களின் நிருபத்தில் எழுதுகிற பொழுது சொல்லுகிறார், முதலாளி நிற்கைக்குள்ள மாத்திரமல்ல, பரலோகத்தில் உங்களுக்கு இருக்கிற முதலாளி எப்பொழுதும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பயத்தோட நடுக்கத்தோட எப்பொழுதும் நீங்கள் கீழ்ப்படியுங்க என்று எழுதுகிறார். ரைட், இங்கே மேட்டருக்கு வருவோம். மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஆமென். உங்கள் இன்றைய செய்தியினுடைய தலைப்பு, உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஆமென். இந்த இடத்துல எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் கொஞ்சம் குறைய எல்லாரும் கரங்களை உயர்த்துவீர்கள். ஏனென்றால் சில பேர் கவலைப்படக்கூடாது என்பதற்காக நான் கையை உயர்த்த சொல்லல. ஆமாம், எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்றால் கொஞ்சம் குறைய எல்லாரும் கரங்களை உயர்த்துவீர்கள். எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்தீர்கள் என்றால் ஆமென், அதிகமான பேர் கரங்களை உயர்த்துவீர்கள். எத்தனை பேர் அபிஷேகம் பண்ணப்பட்டீர்கள் என்றால் அதை விட கொஞ்சம் உயர்த்துவீர்கள் கண்டிப்பாக. ஆமென் சொல்லுங்க. அப்போ எல்லாரும் நாங்கள் திருவிருந்து எடுக்க ஆயத்தப்பட போகிறோம். சத்தமா அல்லது ஆயத்தப்பட போகிறோம். எங்களுக்கு பரிசுத்த பவுல் ஒரு புத்திமதி சொல்லுகிறார், உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஆமென் சொல்லுங்க. இப்போ பாஸ்டர் மூலமாக ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தையை நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். 5 காரியத்தை உங்களுக்கு சுருக்கமாக நான் சொல்ல போகிறேன். முதலாவது, நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்கிற கன்ஃபார்ம் எங்களுக்கு இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. நாங்கள் இலங்கை இந்தியாவுக்கு போகிறோம்னு சொன்னால் 1 வருஷத்துக்கு முன்னாடியே டிக்கெட்டு போட்டுருவோம். ஏனெண்டா ஆமென், அந்த நேரத்தில் எங்களுக்கு சீட்டு கிடைக்காம போகும், அல்லது காசை கம்மியாக எடுக்கணுமென்றதுக்காக நாங்கள் அப்படி செய்வோம். ஆனாலும் திரும்ப கன்ஃபார்ம் பண்ணிக்கொண்டே இருப்போம். என்ன, மனைவி விட மாட்டாங்க. ஒவ்வொரு நாளும் வேலிஸ் கட்டைக்குள்ளே மனைவி, ஆமாப்பா எப்படி பிரயாணம் ஓகேயா கன்ஃபார்மா அப்படி கேட்பாங்க. புருஷன் கேட்பார். அதே போல் நாங்களும் என்ன செய்யணும், ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பதை கன்ஃபார்ம் பண்ண வேண்டும். இரண்டாவது, நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டோம் என்பதை அறிந்து கொள்ளுவோம். மூன்றாவது, நம்முடைய ரட்சிப்பு இன்னும் நிறைவேறவில்லை, அந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுவோம். நான்காவது, எப்படி பிரயாசப்பட வேண்டும் என்று அறிந்து கொள்ளுவோம். ஐந்தாவது, எந்த காரியத்தில் எப்படி பிரயாசப்பட வேண்டும் என்று அறிந்து கொள்ளுவோம். 5 காரியங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்லா கவனிங்க. எப்பவும் எங்களோட வாழ்க்கையில் ஒன்றை திரும்ப திரும்ப நாங்கள் கேட்கக்குள்ள அதனுடைய வலோர் குறைந்து போகிறது. என்ன உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஆமென், சோபனா காலையில் என்ன செய்கிறாங்க, 3 பிள்ளைகளை ஸ்கூலுக்கு ரெடி ஆக்குறாங்க. 3 பேரும் என்ன செய்கிறாங்க, சப்பாத்து போட்டு அதுக்கேற்ற உடுப்புகளை போட்டுக்கொண்டு ரெடி ஆகிட்டாங்க. வாசலில் வந்து நிற்கிறாங்க. பேக்கெல்லாம் பின்னுக்கு கொழுவியாச்சு. கற்பனை பண்ணுங்க, ஸ்கூல் பையனை போடுங்க. ஆமே, சோத்திரம், அல்லேலூயா. அப்போ இப்போ சோபனா என்ன செய்வாங்கண்டா, 3 பேருக்கும் தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ணுறாங்க. சத்தமா ஜெபம் பண்ணுறாங்க. பெரியவங்க சொன்னால் கையை எட்டி, இப்போ யோசுவாக்கெல்லாம் தலையில் கை வைக்கிறது ஷர்மிலி சிஸ்டருக்கு கஷ்டமாக இருக்கும்.
என்னடா யோசுவா பாட்டுக்கு வளர்ந்தோண்டு போகிறார், என்ன சோத்திரம் அல்ல, சேரை வச்சு ஏறித்தான் கையை வைக்கணும். ஆமேன். அப்போ அதெல்லாம் டிஸ்டர்பாக இருக்கும். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசுவா பூந்து பார்த்துட்டே இருக்கான். டேய் பாஸ்டர் என்னை இப்படி பண்ணுறாய். ஆமே மகன். ஆமே, கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆமே சொல்கிறீங்க? அப்போ சோபனா என்ன செய்வாங்க? ஆமேன், 3 பேர்த்த தலையில கையை வச்சு இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்ன வார்த்தை? பத்திரமா பார்த்து போகணும். என்ன சொல்லுவாங்களா? பத்திரமா பார்த்து போகணும். ரோட்டை க்ராஸ் பண்ணக்குள்ள எல்லாம் அங்கு டிக்கெட்டு பார்த்து க்ராஸ் பண்ணணும் என்று சொல்லுவாங்க. இது ஒவ்வொரு நாளும் சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளும் அதை சொல்றாங்க என்றபடியினால அது வலோர் இல்லாத வார்த்தை அல்ல. சத்தமா, அது பெருமதியற்றது அல்ல. அது அவங்க திரும்ப திரும்ப சொன்னாலும் அது பெருமதிக்கு மேல பெருமதியானது. எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? அது பெருமதிக்கு மேல பெருமதி. என்ன நேற்று சொன்னதை சொல்றீங்க, புதுசா சொல்லுங்களேன் என்று நாங்க கேட்க முடியுமா? இல்லை, நீ பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும். அது உனக்கும் ஆசீர்வாதம், எனக்கும் ஆசீர்வாதம், மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? ஆகவே அப்ப திரும்ப திரும்ப ஒன்றை நாங்கள் கேட்கிறோம் என்றபடியினால அது பெருமதியற்றதாக அங்கால வைக்காதீங்க. அதை நீங்க கருத்தோட கேளுங்க, அதுதான் பெருமதியானது. எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? அல்லேலூயா. சில பேர் தூக்கத்துக்கு ரெடி ஆகுறீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் கண்ணை பார்த்தாலே நான் சொல்லுவேன், அதுக்காக வர்ற நாட்களில் கருத்த கண்ணாடி அடிச்சொண்டு வந்து உட்காரக்கூடாது. ஒன்றும் தெரியாது பாஸ்டருக்குன்னு. ஆமே, கருத்த கண்ணாடி அந்தர்தி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, ஆமென், வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்படுங்கள். என் ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, என்னோடு கூட திருப்புங்க, யூதாவின் புஸ்தகம் 3வது வசனம். யூதாவின் புஸ்தகம் 3வது வசனம். ஆதலால் எனக்கு ஆமென் பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்கள் தைரியமாக போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாக கண்டது. போராட வேண்டும், பிரயாசப்பட வேண்டும். நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பதற்கு நான் அப்புறமாக பல வார்த்தைகளை சொல்லுகிறேன். இந்த ரட்சிப்பு எங்களோட வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? பிரயாசப்பட வேண்டும். நல்லா கவனிங்க. அன்பான மனைவி, அன்பான கணவனாக இருந்தாலும் நான் உயிர் வாழ்றதுக்கு நான் சாப்பிடணும். நான் உயிர் வாழ்றதுக்கு நான் கெஃபே குடிக்கணும். நான் உயிர் வாழ்றதுக்கு நான் எந்த சரீரத்துக்குரிய ஆகாரத்தை சாப்பிட்டு தான் ஆகணும். அதில் அம்மா பிள்ளை, அப்பா பிள்ளை, ஊழியக்காரன் பிள்ளை, ஊழியக்காரன் விசுவாசி ஒரு நாளும் கிடையாது. நீங்க இந்த பூமியில உயிர் வாழ தனித்தனிய நீங்க ஆகாரம் புசித்து நீங்க அங்கே தண்ணீரை குடிக்கிறது போல நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் பெற்ற ரட்சிப்புக்காக நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனிய பிரயாசப்பட்டுத்தான் ஆக வேண்டும். தனித்தனிய. இங்கே அம்மா பிள்ளை என்ற பேச்சுக்கிடம் இல்லை. ஆகவே என் பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகளே, நீங்க பிரயாசப்பட்டு தான் ஆகணும். பைபிள் சொல்லுது, நீங்கள் விசுவாசத்துக்காக போராட வேண்டும். சகோதரி பிரிஸ்கில்லாள் சொன்னால் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனத்திலே பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இந்த வசனத்தை அதிகமாக யாராவது இறந்து விட்டா அவர்களுக்கு அடிக்கிற நோட்டீஸ்ல நான் பார்த்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? என்ன பொறுத்தவரையில் செத்தவர்களுக்காக நாங்க அடிக்கிறதல்ல, செத்தவர்களே தங்களுக்காக சொல்லுகிற வார்த்தை. சத்தமா வராது. ஆமே, செத்தவனுக்காக நான் எதுவும் அடிக்கலாம். சத்தமா. ஆனா செத்தவனுக்காக நாம் அடிக்கிறது அல்ல. சாகிறவனே சாகிறதுக்கு முன்னாடி சொல்லணும். நல்ல பவுல் சொல்லிட்டு, பவுலுக்கு வேற யாரும் இது நோட்டீஸ் அடிக்கல, பவுல் இதை தான் சொன்னார்.
உயிரோட இருக்கக்குள்ள தான் சொன்னார். எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? அதே மாதிரி நானும் நீங்களும் உயிரோட இருக்கக்குள்ளே சொல்லிக் கொண்டு வரணும். செத்து போனா எனக்கு நான் நோட்டீஸ் அடிக்கலாது, உயிரோட இருக்கிறவன் அடிக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனா இன்றைக்கு தலைகளா மாறிட்டுது பாருங்க. அவர் தண்ணி அடிச்சிட்டு ரோட்டு வழியே விழுந்து கிடப்பார். அவர் இறந்துட்டார். இப்ப பாஸ்டர் நோட்டீஸ் அடிக்க, ஏன் இந்த வசனத்தை அடிக்க மாட்டேன்றீங்க? அதுக்கும் பாஸ்டர்கிட்ட சண்டை, ஊர்வலம், பாஸ்டருக்கு விரோதமா, கொடுமை கொடுமை. ஏதாலும் கேட்டா ஃபேஸ்புக்ல போடுறது, இந்த பாஸ்டர் சரியில்லை. நான் சொல்ற உயிரோட இருக்கைக்குள்ளே நாங்க எல்லாரும் சொல்லணும், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் சொல்லணும். யாராவது அடிப்பான், நான் எப்படியாவது விழுந்து கிடப்பேன், நான் எப்படியாவது எங்கேயாவது செத்து போயிடுவேன், யாராவது அடிப்பான் என்று சொல்லிட்டு நாங்கள் சாகக்கூடாது. நாங்களே எங்களுக்கு சொல்லிக்கொண்டு வாழ வேண்டும். எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? அதுதான் வாழ்க்கை, அதுதான் ரட்சிப்பு நிறைவேற காத்திருக்கிற வாழ்க்கை. பரிசுத்த பவுலுக்கு வேற யாரும் சொல்லல, பவுலே சொல்லி கொண்டு வந்தார். ஒருவேளை பவுல் மறிச்சிட்டார், ஒருவேளை போட்டிருக்கலாம் அந்த நாட்களில், அதுகள் போடுறதில்லை. இந்த நாட்களில் கண்டிப்பாக போட வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. என்னோட கூட திருப்புங்க வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 21வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 21வது வசனம். இயேசுநாதர் சொல்லுகிறார், நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல. அம்மாச்சி கொஞ்சம் சவுண்டு வைக்கிறீங்களாம்மா? ஸோ நல்ல பிள்ளை. ஆமேன். இலக்கியா நல்ல பிள்ளைன்ற எத்தனை பேர் சொல்றீங்க? பார்த்தீங்களா, மல்லியாக்காண்ட சத்தம் தான் அங்கேயும் பெருசாக வருது. ஆமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ரைட், நாங்கள் எல்லாருமே பிள்ளை, அம்மா மட்டுமில்லை, எல்லாரும். இன்னும் கொஞ்சம் சவுண்டு வை. மெஸ்ஸி. ஓகே, நல்ல பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3:21 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? அருளப்பருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல. இது கடந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமா? டக்கண்டி சொல்லுங்க. இப்ப திரும்ப வாசிக்கிறேன். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல. கடந்த காலம், அவர் உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்தது போல. உட்கார்றது போல என்றா நிகழ்காலம், அது நடந்து கொண்டிருக்கு. நான் சாப்பிட்டேன், முடிந்து விட்டது. நான் சாப்பிடுகிறேன், நிகழ்காலம். நான் சாப்பிடுவேன், சாப்பிட போறேன், குளிக்க போறேன். ஆமே, ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமே, அல்லேலூயா. ஓகே, இங்க வருவோம். ஆமென். அப்ப கடந்த காலம் உட்கார்ந்தது போல. அடுத்த பகுதி, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். இது கடந்த காலமா, நிகழ்காலமா, வருங்காலமா? வருங்காலம். இதுல 2 நபர்கள், ஒன்று இயேசு கிறிஸ்து, 2வது சம்பத். உங்களோட பேரை போட்டுக்கொள்ளுங்க. ஆமே, சொல்லுங்க. உங்களோட பேரை போட்டுக்கொள்ளுங்க. ஃபேமிலின்ற பேரை போடக்கூடாது, தனித்தனிய. ஆமென், தனித்தனிய. ஆமென். இப்ப ஒன்று இயேசு ஜெயங்கொண்டு அவர் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்துட்டு இப்ப எல்லாருக்கும் தனித்தனியே சொல்லுகிறார், நீங்களும் ஜெயங்கொண்டால் உங்களையும் உட்காருறதுக்கு நான் உங்களுக்கு அருள் செய்வேன். கரங்களை தட்டி. அப்போ நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற இன்னும் முடியல, இன்னும் மேட்டர் முடியல. அப்ப ரட்சிப்பு நிறைவேற நாம் பிரயாசப்பட வேண்டும். என்ன செய்யணும்? உழைச்சு கொண்டே இருக்கணும். கடைசி வரைக்கும் உழைச்சு கொண்டு இருக்கணும். மூச்சு நிற்கும் வரைக்கும் எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவராகிய தேவன் சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். என்னத்தை கொடுக்கிறார்? கிறிஸ்தவன் வாழ்க்கையிலே அப்படித்தான். அதுதான் பெருமை.
எங்களுக்கு தீர்க்க ஆயுச கர்த்தர் கொடுக்கிறார் என்றா அதின் அர்த்தம் எனக்கு தீர்க்க ஆயுச கொடுத்து பல சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப அந்த சந்தர்ப்பங்களை கிறிஸ்துவோட வாழ, கிறிஸ்துவுக்காக வாழ, அல்லது இன்றைய செய்தியின்படி எங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட சந்தர்ப்பம் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆகவே முதலாவது நாம் இந்த நாளில கற்றுக்கொள்கிறது, நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள். நாம் என்ன? பக்கத்தில் கையை கொடுத்து சந்தோஷமா இருங்க பிரதர், நீங்க ரட்சிக்கப்பட்டவர். இதை நாங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுவோம். அல்லேலூயா. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 16வது வசனம். மார்க்கு 16:16 சொல்லுகிறது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் எவனோ அவன் ரட்சிக்கப்பட்டான், ரட்சிக்கப்படுகிறான், ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. இயேசு என்ன சொன்னார்? விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்பட்டான், ரட்சிக்கப்படுவான். அப்ப நீங்கள் எல்லாரும் விசுவாசிச்சீங்களா? இயேசுவ சத்தமா விசுவாசிச்சீங்களா? ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்களா? அப்ப நீங்க யாரு? இப்ப அங்க இங்க பார்க்க கூடாது, பிறகு ஒன்றும் புரியல என்று சொல்லக்கூடாது. பாஸ்டர் ஸ்ட்ரிக்டா இருப்பேன், இது ஒன்றும் பட்டிமன்ற மெசேஜ் இல்ல, இது ஒன்றும் பட்டிமன்ற மெசேஜ் இல்ல. கருத்தோட கேட்கணும். பிள்ளைகளை நீங்க ஒன்றும், பிள்ளைகள் எனக்கு பிள்ளைகள், சத்தமா பிள்ளைகளை குறித்து பாஸ்டர் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஆனா ஞானஸ்தானம் எடுத்தவங்க, ஞானஸ்தானம் எடுத்தவங்க அங்க இங்க பார்க்கிறதும் உங்களோட கவனத்தை அங்க இங்க வைக்கிறதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏனென்றா உங்களோட ரட்சிப்பு அவ்வளவு வெளியேற பெற்றது. உங்களோட ரட்சிப்பு வெளியேற பெற்றது. நீங்க கவனமா இருக்கணும். 3 வசனம் உங்களுக்கு சொன்னேன், இன்னும் முடியல மேட்டர். நீங்க நினைக்க கூட ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், திருவிருந்து எடுக்கிறேன், சகோதரி சொன்னது தான் திரும்ப சொல்றேன், எல்லாம் ஃபினிஷ் என்று நீங்க சொல்லக்கூடாது. நோ, முடியல, செப்பா ஃபினி, முடியல, அத்தோசியமா இருக்கணும். சரி, இப்ப பைபிள் சொல்லுது, முதலாவது கன்ஃபார்ம் பண்ணுவோம், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். இப்ப நீங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்களா? ஆமா. அப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. முதலாவது அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன், நான் விசுவாசித்தேன், இயேசுவை நான் விசுவாசித்தேன், நான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டேன், நான் ரட்சிக்கப்பட்டவன். சத்தமா எல்லாரும் சொல்லுங்க, நான் ரட்சிக்கப்பட்டவன். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 31வது வசனத்தில் சிறைச்சாலை அதிகாரி பவுலிட்டை சீலாவிட்டை கேட்கிறாங்க, ஆண்டவமாரே நான் ரட்சிக்கப்படுகிறதற்கு என்ன செய்ய வேண்டும்? பவுலும் சீலாவும் சொல்றாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாருமோ என்றால் ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. அந்த ராத்திரியில அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஞானஸ்தானம் பெற்று அங்கே கிறிஸ்துவுக்குள்ள சந்தோஷமாய் அவனும் அவனுடைய குடும்பமும் மாறினார்கள். அதாவது ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்ப ரட்சிக்கப்படுகிறதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாம் விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுக்கிற பொழுது நான் ரட்சிக்கப்படுகிறேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன், ரட்சிக்கப்பட்டு விட்டேன். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 47வது வசனம் பைபிள் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 2:47, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்ப இன்றைக்கு சபையாராக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் என்றால் இந்த கூட்டம் ரட்சிக்கப்பட்டவர்களுடைய கூட்டம், ரட்சிக்கப்படுகிறவர்கள் கூடி வருகிற கூட்டம். ரட்சிக்கப்பட்டவர்கள் கடந்த காலம், ரட்சிக்கப்படுகிறவர்கள் நிகழ்காலம். ஆகவே 2 கூட்ட மக்களும் கூடி வருகிறது தான் திருச்சபை. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டவர்கள். சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்லுவோம். என் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, ரோமர் 1வது அதிகாரம் 16வது வசனம். ரோமர் 1வது அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கிறேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன்,
முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் ஞானஸ்தானம் பெறுகிறான். அது அவன் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெறுகிற பொழுது அவன் ரட்சிக்கப்படுகிறான், ரட்சிக்கப்பட்டு விட்டான். அப்படியானா நீங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஒரு சில பேருக்கு இருதயத்தில் உறுத்தலாம், இன்னும் நான் இந்த ஞானஸ்தான அனுபவத்துக்குள்ள வரலையே, விசுவாசிச்சு கொண்டே இருக்கிறேன், இயேசுவை விசுவாசிச்சு கொண்டே இருக்கிறேன், ஞானஸ்தான அனுபவத்துக்குள்ளே நாம் வரவில்லையே என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் யோசிக்கலாம். உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பம். நாம் ஒவ்வொரு நாளும் உயிரோடு இருப்பது தேவன் நமக்கு கொடுத்த நல்ல சந்தர்ப்பம், ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான சந்தர்ப்பம், கர்த்தரிடத்தில் திரும்புகிறதற்கு ஏதுவான சந்தர்ப்பம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுவதற்கு ஏதுவான சந்தர்ப்பம். இங்க எதுக்கும் நீங்க செய்ய தேவையில்லை. உங்களுடைய வாயினால நீங்க இயேசுவை அறிக்கையிட்டு ஞானஸ்தானத்துக்கு நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கிற பொழுது நீங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பை உங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். அது விலையேற பெற்ற ரட்சிப்பு. அல்லேலூயா. ஆகவே நீங்கள் சோர்ந்து போக தேவையில்லை. அதுக்கு பிறகு நான் பேசுகிறதை கவனிங்கள். நீங்களும் ரட்சிக்கப்பட முடியும், நீங்களும் ஞானஸ்தானம் எடுக்க முடியும், எடுக்க வேண்டும். அப்பொழுது நீங்க ரட்சிக்கப்படுகிறீர்கள். எபேசியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்திலே பரிசுத்த பவுல் இப்படி சொல்லுகிறார், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது கடந்த காலத்தை குறிக்கிறது. ரட்சிக்கப்படுவீர்கள் அல்ல, ரட்சிக்கப்பட்டீர்கள். முடிந்து விட்டது. நீங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள். கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 9வது வசனம். அல்லேலூயா. தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். எப்ப நியமித்தார்? உலக தோற்றத்துக்கு முன்னுக்கு நியமித்தார். நாங்கள் வளர்ந்து வருகிற பொழுது இந்த சுவிசேஷத்தை கேட்டோம், சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்தோம், ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டோம், நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம். நாம் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த விஷயத்தில் புருஷன் மனைவி, இந்த விஷயத்தில் தகப்பன் பிள்ளை என்கிற எதுவும் இல்லை. அவனவன் தனித்தனிய விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று ரட்சிக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. புருஷன் விடமாட்டார் பிரதர், மனைவி விடமாட்டாங்க பிரதர், அப்படி சொல்லக்கூடாது. அப்பா அம்மா சம்மதிக்க மாட்டேன்றாங்க, அதனால இல்லை. ரட்சிப்பு என்பது உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட கிறிஸ்துவோட இருக்கிற ஒரு அனுபவம். எப்படி சாப்பாட்டு மேசையில் உட்கார்ந்துட்டு, அப்பா இன்றைக்கு நீங்க எங்கள் எல்லாருக்காக சாப்பிடுங்கப்பா, அப்படி சொல்ல முடியுமா? சொல்லுகிறோமா? ஒரு நாளும் இல்லை, ஒரு நாளும் இல்லை. அப்படி சொன்னா எங்களை முட்டாள் என்று நினைப்பார்கள். அப்படி சொல்ல எங்கட உணர்வும் எங்கட வயிறும் விடாது. நாங்க பாட்டுக்கு அடிச்சு நல்லா சாப்பிடுவோம், சாப்பிட வேண்டும். அப்பதான் நாளைக்கு எல்லாம் செய்ய முடியும். அதே மாதிரி ரட்சிப்பும் உங்களுக்கு தனித்தனிய, குடும்பத்துக்கண்டு அல்ல, பரம்பரைக்கண்டு அல்ல, நீங்க தனித்தனிய இந்த அனுபவத்தில் அனுபவிக்க வேண்டும். அதே போல வேதம் சொல்லுகிறது, என்னோட திருப்புங்க, 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். குடும்பத்தில் ஒரு ஆள் அல்ல, எல்லாரும் ரட்சிக்கப்படணும். கர்த்தருடைய கிருபையினால் நான் ரட்சிக்கப்பட்டவன். இந்த வசனங்களின் அடிப்படையில்
என்னை நான் சீர்தூக்கி பார்க்கிற பொழுது நான் இதில் பாஸ் பண்ணிட்டேன். எத்தனை பேர் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும்? அல்லேலூயா. ஒரு சில பேர் சொல்றீங்க, இல்லை பாஸ்டர் நான் விசுவாசிக்கிறேன். நான் சொல்றேன், உங்களுக்கு ரட்சிப்பு தூரமாக அல்ல, விசுவாசத்தோடு கூட ஞானஸ்தானத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. நீங்கள் ஞானஸ்தானம் பெறுகிற பொழுது நீங்கள் உங்களோட ரட்சிப்புக்குள்ள வந்து விடுகிறீர்கள். ரெண்டாவது, நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? இந்த ரட்சிப்பு எங்களுக்கு எப்படி கிடைத்தது? என்னோடு கூட திருப்புங்க. ஆமென். ரோமர்களின் நிருபம் 3வது அதிகாரம் 24வது வசனம். ரோமர்களின் நிருபம் 3வது அதிகாரம் 24வது வசனம். இதைத்தான் கிறிஸ்தவர்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆமே சொல்லுங்க சத்தமா. பைபிள் சொல்லுது, பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். அதாவது ரட்சிக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. நீங்க இதுக்காக ஒன்றும் செய்யல. இந்த ரட்சிப்பை பெறுகிறதற்காக நீங்க எதுவுமே செய்யல, எந்த பிராயச்சித்தமும் செய்யல. இலங்கை இந்தியர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. என்ன பழக்கம்? பிராயச்சித்தம் செய்து ஒன்றை பெற்றுக்கொள்ளுகிறது. ஆமென். நாங்கள் ஜாதகம் கேட்கிறவர்கள், நாங்கள் குறி கேட்கிறவர்கள், நாங்கள் சாஸ்திரம் கேட்டு வளர்ந்தவர்கள். எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? சின்னனில இருந்து நாங்கள் கேட்டு வளர்ந்தவர்கள். அப்போ அவர்கள் எங்களுக்கு ஜாதகம் சொல்லுவார்கள், சாஸ்திரம் சொல்லுவார்கள், குறி சொல்லுவார்கள். அதில் நெகட்டிவான எதுவும் காரியம்ண்டா அதை நான் அடைகிறதற்கு என்ன பிராயச்சித்தம் செய்யணும் என்று நான் கேட்கிறது வழக்கம். ஆமே, கேட்டிருக்கிறோம். இங்க பிறந்த பிள்ளைகளுக்கு தெரியாது, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆனா பெரியவர்களுக்கு தெரியும். ஏன் நானும் கூடத்தான் அதை செஞ்சிருக்கிறேன். ஆமே, நானும் கூடத்தான் அதை செஞ்சிருக்கிறேன். நினைச்ச காரியம் நடக்குமா? என்ன நினைச்ச காரியம் என்றதெல்லாம் அது உங்களுக்கு தான் தெரியும். அல்லே, என்ன மல்லியாக்கா சிரிக்கிறத பார்த்தா. ஆமேன். ஆமா, எங்கள் எல்லாருக்கும் நினைச்ச காரியங்கள் இருந்ததோ இல்லையோ? கயல் தடவுறாங்க. என்ற நினைச்ச காரியம் கண்ணன் தான் அடைந்து விட்டேன். அல்லேலூயா, சோத்திரம். இப்ப அதுக்கு பல பிராயச்சித்தங்கள் அவங்க சொல்லுவாங்க, அவங்களே சொல்லுவாங்க. சிலதிலே அவங்களுக்கும் வருமானம் இருக்கும். அந்தோனியார் கோயிலுக்கு போனா பெரிய மெழுதிரி கொளுத்தினா நீ வெளிநாட்டுக்கு போவாய். மெழுதிரி அங்க ரெடியா இருக்கும். என்ன புக் ஷாப்பில் மெழுதிரி ரெடியாக இருக்கும். நான் இப்போ சொல்கிறேன், பைபிளை நல்லா வாசிங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு பைபிள் வச்சிருக்கணும். பின்னுக்கு அபிட்ட பைபிள் இருக்கண்டா நீங்கள் அலர்ட் ஆகிடுவீங்க. இவர் விற்கிறதுக்கு தான் சொல்கிறாரு. ஆனால் அந்தோனியார் கோயிலில் மட்டும் அலர்ட் ஆக மாட்டேங்க. எனக்கு பிரச்சனை இல்லை, சொல்லிடுவேன். ஆமே, எல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. எத்தனை பேர் ஆமே சொல்கிறீங்க? அப்ப என்ன சொல்றாங்க? ஆமென். நீ உன்னளவு மெழுதிரி கொளுத்தினால் நீ வெளிநாட்டுக்கு போய் விடுவாய். இப்ப என்னளவு மெழுதிரியை வேண்டிக் கொண்டு இப்படித்தான் போகணும் கொளுத்துறதுக்கு. அது எரிய கிடையில எரிஞ்சு நூறுற கிடையில ஒரு கொஞ்சம் எரிஞ்ச உடனே வந்து நூத்துருவாங்க. நாங்களே அதுக்கு வேலை செய்கிறோம். நூத்து போட்டு அதை மோடிஃபை பண்ணிட்டு திரும்ப வைக்கிறோம். உங்களுக்கு தெரியாதா என்ன? ஃபாதர்ட்ட தம்பி இருக்கிறார். யார்? சம்பத்தன ஃபாதர்ட்ட தம்பி, சொந்த தம்பி. இது உண்மை. சரி, அப்ப பிராயச்சித்தங்களினால் நாம் எதையாகிலும் பெற்றுக்கொண்டு எங்கட வழக்கமாக இருக்கு. எந்த பிராயச்சித்தமும் செய்கிறதற்கு நாங்க ரெடியாகுவோம் ஒரு நல்ல காரியத்துக்கு. ஆனா ரட்சிப்புக்காக நாம் எந்த பிராயச்சித்தமும் செய்ய முடியாது. எந்த பிராயச்சித்தமும் உங்களை பரிசுத்தமுள்ள பிதாவுக்கு முன்பாக ரட்சிக்கப்பட்டவர்களாய் நிலை நிறுத்தாது. 100% சொல்றேன், அது இலவசம். எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? இலவசம். இலவசம் என்ற உடனே நீங்க தப்பா நினைக்க கூடாது. இன்றைக்கு அது உங்களோட கைக்கு வருகிறது இலவசம். ஆனா அதை உங்களுக்கு கொடுக்கிறவர் அதுக்கு கிரயம் செலுத்தி இருக்கிறார்.
ஒரு கைதட்டு கொடுத்து எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? எந்த கையுக்கு அது இலவசம். அங்க எழுதி இருக்கு இலவசம். இன்றைக்கு நிறைய பேர் இலவசம் என்ற உடனே அதை என்னவா பார்க்கிறது? நீங்க ஒரு அடிடாஸ் கம்பெனியில போயிட்டு 250 ரூபாய்க்கு ஒரு சப்பாத்து வாங்குறீங்க. அதே நேரத்தில் அதே மாதிரி சப்பாத்து ஒன்று இலவசமா கிடைக்குது. இப்ப ரெண்டையும் நீங்க ஒரே மாதிரி பாப்பீங்களா? இல்ல இல்ல, ரெண்டையும் ஒரே மாதிரி பார்க்க மாட்டோம். ஏன்? இது நான் கிரயம் செலுத்தி வாங்கினது, இது கிரயம் செலுத்தாம இலவசமா கிடைச்சது. அப்ப இன்றைக்கு நிறைய பேர் இதை அலட்சியம் பண்ணுகிறார்கள், ரட்சிப்பை அலட்சியம் பண்ணுகிறார்கள். அது இலவசம் என்றவுடனே அலட்சியம் பண்ணுகிறார்கள். அது இலவசம் அல்ல. எனக்கு எந்த கைக்கு வருகிறது இலவசமாய், ஆனால் அதுக்காக கடவுள் கொடுத்த கிரயம், விலையேற பெற்ற அவருடைய திரு ரத்தம், அவருடைய மரணம், இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம். நீங்க எந்த பிராயச்சித்தமும் செய்து பிதாவிட்ட வரவே முடியாது. நீங்க தான தர்மம் பண்ணுங்கள், நீங்க நல்லது செய்யுங்க, நீங்க பெரியவர்களை பெற்றோர்களை கனம் பண்ணுங்க, எல்லா நல்ல காரியங்களையும் செய்தாலும் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ள வர முடியாது. எப்போ நீங்க வரலாம் என்றால், எப்போ நீங்க ரட்சிக்கப்படலாம் என்றால், உங்களுக்கு இலவசமாக பரிசுத்தமுள்ள பிதா கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தினால் உண்டான அந்த ரட்சிப்பை நீங்க எப்ப விசுவாசித்து ஏற்றுக்கொள்றீங்களோ அப்பதான் நீங்க பிதாவிட்ட வர முடியும். மற்றும்படி எந்த பிராயச்சித்தமும் உங்களுக்கு கொண்டு வராது. ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் ஆதாமும் ஏவாளும் பாவம் செஞ்சிட்டாங்க. பாவம் செய்யறதுக்கு முன்னாடியும் அவங்க நிர்வாணிகளை தான் இருந்தார்கள். ஆனா வெட்கப்படல. ஏனென்றால் பாவம் வரல. நிர்வாணிகள் அவர்கள் தேவனுடைய மகிமையினால் மூடப்பட்டிருந்தார்கள். ஒரு ஆள் பார்க்கைக்குள்ள வெட்கப்படல. நல்ல உணர்வு, நல்ல பார்வை, அந்த வெட்கம் என்கிற உணர்வு வரல. ஆனால் என்றைக்கு அவர்கள் பாவம் செய்தார்களோ, ஒரு ஆளை பார்க்க ஒரு ஆள் வெட்கம் வந்து விட்டது, பயம் வந்து விட்டது, பலவிதமான கூடாத உணர்வுகள் எல்லாம் வந்துட்டு, கொஞ்சம் சொல்ல போனா பேயே வந்துட்டது. சத்தமா? கடவுள் அவர்களை விட்டு போய்விட்டார், கடவுளுடைய மகிமை அவர்களை விட்டு போய்விட்டது, பேயும் பேயின்ற மகிமையும் அவர்களுக்குள்ள வந்து விட்டது. இப்ப என்ன செய்யறாங்க? பயப்படுறாங்க. இப்ப என்ன செய்யறாங்க? வெட்கப்படுகிறார்கள். இப்ப என்ன செய்யறாங்க? ஒரு ஆளுக்கு விரோதமாய் ஒரு ஆள் குற்றம் சாட்டுகிறார்கள். இதெல்லாம் முன்னாடி செய்யல. ஏவாளை அங்க செஞ்சு பைபிள் சொல்லுது, ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணிட்டு ஆண்டவர் ஆதாம் என்ற விலா எலும்பை எடுத்துக்கொண்டு தூரமா போயிட்டார் என்று தான் நான் நினைக்கிறேன். வசனத்தை நான் சொல்றேன். எப்படி போயிட்டார்? ஏன் தூரமா போனார்? ஆதாமின் கண்ணுக்கு முன்னாலேயோ அல்லது அவன் முழிச்சு பார்க்கைக்குள்ளேயோ ஆண்டவர் செஞ்சோன்றிருந்தா பிறகு அவன் தனக்கு உண்டை செய்ய ஆரம்பிச்சிருவான். ஆண்டவர் செய்ததான் செய்தது. சத்தமா கவனிங்க. ஆண்டவர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணிட்டு என்ன செய்கிறார்? விலா எலும்பை எடுக்கிறார். எடுத்து கொண்டு போய் தூரத்தில் ஒரு அழகான ஏவாளை செய்கிறார். செஞ்சு பைபிள் சொல்லுகிறது, அவளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். சத்தமா நீங்க வாசிக்கலாம், எனக்கு நேரம் போதாது. அவளை அவனிடத்தில் கொண்டு வந்தார் என்றா என்ன அர்த்தம்? வேற எங்கேயோ இருந்து கொண்டு வந்தார். சத்தமா? இங்க தான் எடுத்தார், எங்கேயோ வச்சு அவளை உருவாக்கி கொண்டு வந்தார். கொண்டு வந்து ஆதாமுக்கு சொன்னார், இவள் உன்னுடைய எலும்பில இருந்து எடுக்கப்பட்டவள், இவள் உன்னுடைய மாமிசத்தில இருந்து எடுக்கப்பட்டவள், இவள் உன்னிலே இருந்து எடுக்கப்பட்டபடியா மனுஷன்ல இருந்து எடுக்கப்பட்டபடியால் இவள் மனிஷி எனப்படுவாள் என்று கர்த்தர் ஆதாமுக்கு சொன்னார். எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? ஆமேனா? என்ன சொல்றீங்க? பாத்தீங்களா? உங்களை மாட்டிட்டேன், பிடிச்சு விட்டுட்டேன். இல்ல, ஆண்டவர் சொல்லல.
ஆண்டவர் ஏவாளை கொண்டு வரக்குள்ள இவன் கண்டுட்டு என்ன சொல்லுகிறான்? இவள் என்னுடைய மாமிசத்தின் மாமிசமும் எலும்பின் எலும்புமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில இருந்து எடுக்கப்பட்டபடியால் இவள் மனுஷி எனப்படுவாள். தோளில கைய போட்டுட்டான். இவள் எனக்கு சொந்தக்காரி, இவள் என்னில இருந்து எடுக்கப்பட்டவள். சத்தமா? இந்த அறிவு ஆதாமுக்கு. எல்லாம் தேடி வாசிக்கிறீங்க, வீட்டை போய் வாசிங்க. பாச சொல்றது சரியாண்டு தேடி வாசிக்கிறீர்கள். வாசிக்கத்தான் வேணும், தப்பில்லை. இப்ப ஆதாமுக்கு தெரிஞ்சு விட்டது. ஏன்? கர்த்தருடைய மகிமை அவன் மேல இருக்கு. சத்தமா? அதனால அவனுக்கு தெரியும். இப்படி அவளை கண்ட உடனே இவள் என்னுடைய மாமிசத்தின் மாமிசமும் எலும்பின் எலும்புமாய் இருக்கிறாள். இவள் என்னிலே இருந்து எடுக்கப்பட்டபடியால் எனக்கு ஒப்பாக இருக்கிறார் என்று தோளிலே கையை போட்ட அதே ஆதாம் பாவம் செய்த பின்பு இவள் என்னை வஞ்சித்தாள். தன் மனைவி மேல குற்றத்தை போடுகிறான். இந்த உணர்வு எப்படி வந்தது? பிசாசினால் வந்தது. தேவனால இருந்த மகிமை என்ன செய்தது? இவள் என்னுடைய எலும்பின் எலும்பும் மாமிசத்தின் மாமிசமும் என்று சொன்னது. ஆனா பிசாசு வந்த பிறகு இவள் தான் என்ற வாழ்க்கையை பிளப்ப கெடுத்தவள். இவளால தான் நான் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன். இன்றைக்கும் சொல்றோமா இல்லையா? இப்ப இப்படிப்பட்ட பல உணர்வுகள் வந்த அந்த மனுஷனும் மனுஷியும் என்ன செய்யறாங்க? தேவன் தேட்டத்தில் உலாவுகிற சத்தத்தை கேட்டாங்க. 7வது வசனத்தில் அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். ஆமென். தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். அப்ப ஆதாம் ஏவாளை இப்ப நீங்க கற்பனையில பாருங்க. பரிசுக்கு போனீங்கன்னா பார்க்கலாம். சத்தம் வராதோ? ஆமென். ஆதாம் ஏவாள் அத்தி இலையை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை கட்டினார்கள். தங்களுடைய மானத்தை காப்பாற்ற, தங்களுடைய வெட்கத்தை மறைக்க, தங்களுக்கு தாங்களே ஒரு உடுப்பை ஏற்படுத்தினார்கள். பூமியில இருந்த காரியங்களை வைத்து தைத்து தங்களை தாங்கள் மறைத்தார்கள். ஆனால் தேவன் அதை ஏற்றுக்கொள்ளல. தேவன் அதை அக்செப்ட் பண்ணல. 21வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 3:21. ஆதியாகமம் 3:21. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். சத்தமா ஒரு கைதட்டு கொடுத்து, சத்தமா ஒரு கைதட்டு கொடுத்து. 7வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தங்களுக்கு தாங்களே அரைக்கச்சைகளை உண்டாக்கி தைத்து தங்களுக்கு தாங்களே உடுத்தினார்கள். தேவன் அதை உறிஞ்சு போட்டு ஆண்டவர் தோலுடையை உண்டாக்கி அவர்களுக்கு கர்த்தரே உடுத்தினார். அல்லேலூயா. இதுதான் இலவசமான ரட்சிப்பு. நான் நீங்களும் ஏதோ செஞ்சு, நான் நீங்களும் ஏதோ ஒன்றை நடப்பித்து பிதாவிட்ட வரலாம் என்றால் பிதா அதை அக்செப்ட் பண்ண மாட்டார். தன்னுடைய குமாரனை எங்களுடைய ரட்சிப்புக்காக இந்த பூமியில சாக கொடுத்திருக்கிறார். அதை நீங்களும் நான் விசுவாசிக்கக்குள்ள அவர் எங்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தினால் எங்களை மூடிக்கொள்ளுகிறார். எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ ரட்சிப்பு என்பது அது எங்களுக்கு இலவசம். நான் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு கடகடண்டு நான் சொல்லி விடுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 9வது வசனத்தை போடுங்க பார்ப்போம். நேரம் போதாது, எங்களுக்கு வசனத்தை நான் காட்டி கொடுக்கிறேன். 2 தீமோத்தேயு ஆமென் 1வது அதிகாரம் 9வது வசனம். அவர் நம்முடைய கிரிகைகளின் படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின் படியும் ஆதி முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின் படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினால் அழைத்திருக்கிறார். இதைத்தான் நீங்க விசுவாசிக்கணும். 3வது அடுத்த காரியம், 1 தீத்துவின் புஸ்தகம் 2வது அதிகாரம், தீத்துவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம். தீத்து 2வது அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கிறேன். 5வது வசனத்தை போடுங்க, மன்னிச்சு கொள்ளுங்க. 5வது வசனம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.
ஆமேன். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 20வது வசனம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 20வது வசனம் வாசிக்கிறேன். கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, வேதம் சொல்லுகிறது கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். நான் கிரியம் கொடுக்கவில்லை, எனக்காக ஒருவர் கிரியம் கொடுத்தார். நான் கிரியை செய்யவில்லை, எனக்காக ஒருவர் கிரியை செய்தார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் என்ன கிரியம் கொடுத்தார்? அவர் என்ன கிரியை செய்தார்? சிலுவையில் எனக்காகவும் உங்களுக்காகவும் இந்த சர்வலோகத்துக்காகவும் அவர் மரித்தார். அது எனக்கு இலவசமாய் கிடைத்தது. எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? ஆகவே ஒன்றை புரிந்து கொள்ளுங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த கையில இலவசமா கிடைச்சது, ஆனா அவர் எனக்காக கிரியம் செலுத்தினார். மூன்றாவது, பிலிப்பியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம் வாசிப்போம். பிலிப்பியரின் புஸ்தகம் ஆமேன் 2வது அதிகாரம் 12வது வசனம் கீழே இருக்கு. உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற, உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். பாஸ்டர் முதல் பகுதியில் சொன்னேன், நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், முடிஞ்சது. 2வது பகுதியில் சொன்னேன், அதுக்கு நான் எந்த செலவு பண்ணாம இலவசமாய் எனக்கு கிடைச்சிட்டு, நல்லது, விசுவாசிக்கிறேன். ஆனா அந்த ரட்சிப்பு நிறைவேற நான் பிரயாசப்பட வேண்டும். ரட்சிக்கப்படுகிறதற்கு பிரயாசம் அல்ல, ரட்சிக்கப்பட்ட பின்பு அந்த ரட்சிப்பை நிறைவேற்றுகிறதற்கு, அது முழுவதும் நிறைவேறுகிறதற்கு என்னுடைய பிரயாசம் மிக மிக முக்கியமானது. இந்த இடத்துல நிறைய கிறிஸ்தவர்கள் கோட்டை விட்டு விடுகிறார்கள். இந்த இடத்துல நிறைய கிறிஸ்தவர்கள் அசதியாக இருக்கிறார்கள். இந்த இடத்துல நிறைய கிறிஸ்தவர்கள் அதை குறித்து அறிவே இல்லாம இருக்கிறார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாழ்மையோடு உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க ரட்சிக்கப்பட்டது 100% உண்மை. 2வது சொல்லுகிறேன், இந்த ரட்சிப்புக்காக நீங்க எதுக்குமே செய்யல, இலவசமாய் பரிசுத்தம் உள்ள பிதா உங்களுக்கு தந்துட்டார். ஆனா 3வது, இந்த ரட்சிப்பை நிறைவேற்றி முடிக்க வேண்டிய பொறுப்பை, அந்த வேலை திட்டத்தை தேவன் உங்களிடத்தில் தான் வச்சிருக்கிறார். அதனால நீங்க என்ன செய்யணும்? கடைசி வரைக்கும் கவனமாக இருந்து உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை நம்முடைய சகோதரி காலையில் வாசிச்சாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 13வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:13 சொல்லுகிறது, அக்கிரமம் மிகுதியானதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இது வருங்காலத்தை குறித்து சொல்லுகிறது. ரட்சிக்கப்பட்டான் உண்மைதான், ஆனா நாம் முடிவு பரியந்த நிலை நிற்க கடனாளிகளாக இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? முடிவு பரியந்த நிலை நிற்க கடனாளிகள். நல்லா சில பேர் நம்முடைய சபையில், எந்த அனுபவத்தை சொல்றேன், எனக்கு வேற சபை அனுபவங்கள் கிடையாது. மலேசியா, சிங்கப்பூர், கனடா ஒன்றும் தெரியாது எனக்கு. பெத்தேல் சபை, வெனத், வில்லியலுபல், சிவரம், சர்சல், குசம்வில், இதுதான் அனுபவம். எந்த அனுபவத்தை சொல்லுகிறேன். நிறைய பேர் நம்முடைய சபையில் ஞானஸ்தானம் எடுப்பார்கள். எதை அடிப்படையாக வச்சு எடுக்கிறார்கள்? தப்பு. வளர்ந்து விட்டோம் அல்லது வயது வந்து விட்டது என்கிறதை அடிப்படையாக வைத்து பிள்ளைகள் ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பெற்றோர்கள் நீங்க உங்களோட பிள்ளைகளுக்கும் சொல்லுங்க, நீ வளர்ந்துட்டாய் என்பதற்காக ஞானஸ்தானம் எடுக்காத. உனக்கு வயசு வந்துட்டு சாமர்த்தியப்பட்டுட்டாய், அதாவது பெரிய பிள்ளை ஆயிட்டாய் என்பதற்காக நீ ஞானஸ்தானம் எடுக்காத. நான் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கலண்டா அதுக்கு வேற கூற. எங்கட திருச்சபையில்
அப்படி ஒரு குடும்பம் போய்விட்டது. இப்ப எப்படி இருக்கிறாங்களோ தெரியாது. அவங்க உருவத்தில் சின்னவங்களா இருந்தாங்க. ஆமேன், அல்லேலூயா. பற்றி போயிட்டு போல பரவாயில்லையா, சோத்திரம் போடுங்க. ஆமேன், அல்லே. அப்ப அங்கதானே பிரச்சனை. ஓஹோ, அங்க சின்ன கவுளியாடுறாங்க. ஓகே ஓகே, பரவாயில்ல. பைபிளில் இருக்கு, கவனிங்க. சவுண்டை நல்லாக்குங்க. பைபிளில் இருக்குது, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும். இப்ப பந்தியில நாங்க இருக்கிறோமா இல்லையா? சத்தமா? ஆமா, இப்ப பந்தியிலே இருக்கிறோம், சாப்பிட்டு கொண்டு தானே இருக்கிறோம். சத்தமா? அப்ப எங்கட பிள்ளைகள் எங்க தூரத்தில் விளையாடு, நான் சாப்பிட போறேன்டா சொல்ல முடியும்? டேய், நீ கிரிக்கெட் அடிச்சுட்டு வாடா, நான் சாப்பிட்டுட்டு, அப்படி சொல்ல முடியுமா? இல்லை. பைபிள் சொல்லுது, உன் பந்தியை சுற்றிலும் உன் பிள்ளைகள். அப்போ பிள்ளை என்ன செய்யும்? தான் ஒரு முட்டையை எடுத்து தான் ஒரு கடிக்கு அடிச்சுட்டு கொண்டு வந்து வைக்கும். நாங்கள் அதையும் எடுத்து சாப்பிட்டு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸோ பாஸ்டரை தான் சொல்கிறேன். ஸோ ஆமாம், கண்ணை மூடுறேன். எங்கே விட்டேனா? ஆமென். முடிவு பரியந்தம் எங்கேயோ கேட்குது மகன். சோத்திரம். ஆமென். என்ற அனுபவத்தை தான் சொல்றேன். பிள்ளைகள், நீங்கள் வளர்ந்து விட்டோம் என்பதற்காக, சாமர்த்தியப்பட்டுட்டோம் என்பதற்காக நீங்க ஞானஸ்தானம் எடுக்கக்கூடாது. ரோத்தூரில் வைங்க முனிட்டு. ஆமென். மேசி செரேமி நித்திர கொண்டுட்டார். ராத்திரி மச் பார்த்தது. ரைட். பிள்ளைகள், நாங்கள் கவனமாக இருக்கணும். ஞானஸ்தானம் பெற்றுட்டோம், நாங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டோம், நல்லது. முடிஞ்சிட்டல்ல, ஒன்றும் முடியல, மேட்டர் முடியல, படம் முடியல, இன்னும் பரலோகத்துக்குள்ள போகல. இன்றைக்கு நிறைய பேற்ற வாழ்க்கை அப்படித்தான், எல்லாம் முடிஞ்சிட்டு அப்படியே வளர்ந்து வளர்ந்து வாரது. யாரையோ ஒரு ஆளை காதல் பண்றது, காணப்படாமல் போவது. கண்டிப்போட சொல்றேன், உங்களுக்கு திரும்ப திரும்ப இந்த வார்த்தைகள் என்ன கேட்டு 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 வலோர் இல்லாத வார்த்தையா நீங்க பார்க்காதீங்க. இதுதான் பெருமதியான வார்த்தை. நான் சொல்றது சரியான சத்தியம். வயது வர எங்க நீங்க எங்க போறீங்க? உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற கடைசி வர பரியந்த நிக்கிறீங்களா? முடிவு பரியந்த நிலை நிக்கிறீங்களா? முடிவு பரியந்த நிலை நின்று பிரயாசப்படுறவங்களை பார்த்தா உங்களுக்கு லூசு மாதிரி தெரியுது. என்ன லூசு மாதிரி வந்து நின்று பியானோ வாசிச்சு கொண்டு வா, கொஞ்சம் கலக்கலாம், தீநாள் மாதிரி ஊரை சுத்தலாம். பிள்ளைகளே, உங்களோட ரட்சிப்பு நிறைவேற நீங்க உழைக்கணும், பிரயாசப்படணும். கண்டிப்போட சொல்றேன். இங்க ஒரு சில பிள்ளைகள் கஷ்டப்படுறார்கள். உங்களோட தான் பிறந்தார்கள், உங்களோட தான் ஞானஸ்தானம் எடுத்தார்கள். நீங்க எங்க போயிட்டீங்க? எங்க போறதுக்கு பிளான் போடுறீங்க? எங்க கனெக்ஷன் எங்க கொழுவிட்டது முள்ளு? பைபிள் சொல்லுது, முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். எதிர்காலத்தில் நடக்க வேண்டியது. நீங்க எல்லாம் மனம் திரும்பணும். ஞானஸ்தானம் எடுத்தவங்க மறுபடியும் கர்த்தருக்குள்ள வர வேண்டும். உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும், உழைக்கணும். நேரம் போதாது, இன்னும் முடியல. எபிரேயர் 7வது அதிகாரம் 25வது வசனம். ஒரு சில வசனங்களை சொல்றேன், இன்னும் முடியல. எங்கட சீன் முடியல, எங்கட ரட்சிப்பு முடியல, எங்கட படம் முடியல, எங்கட தேவ பக்தி முடியல. அதை நல்லதா முடிக்க வேண்டிய பொறுப்பு என்னட்ட இருக்கு, உங்கள்கிட்ட ஒவ்வொருவர்கிட்டையும் தனித்தனியா இருக்கு. சத்தமா? 7:25 வாசிக்கிறேன். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றும் முடிய, எல்லாரும் சொல்லுங்க, முற்றும் முடிய.
அப்ப இன்னும் முடிஞ்சிட்டா நடக்கிற காரியம், நடக்க போகிற காரியம். அப்போ நீங்களும் நானும் பெத்தேல் திருச்சபையார் நானும் நீங்களும் எங்களுடைய ரட்சிப்பை குறித்து எப்பொழுதும் அத்தோசியமாக இருக்கணும். நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், உங்களோட வீடுல சகோதரிகள் நிறைய நகை நட்டு வச்சிருக்கிறீங்க. இப்ப மார்க்கெட்டுக்கு போறீங்க, சார்சல் மார்க்கெட்டுக்கு. உங்களோட சிரிப்பை பார்க்கவே போயும் சார்சல் மார்க்கெட்டுக்கான்ற மாதிரி சிரிக்கிறீங்க. எல்லாம் போட்டு துறந்து விட்டுட்டு போவோமா? சொல்லுங்க. எல்லாரும் பாருங்க, எல்லாரும் பாருங்க, எல்லாரும் பாருங்க, பாருங்க. வீட்டை வர நீ பார்க்க மாட்டாய். நீ பார்க்க சும்மா 19 ரூபாய் டெலிஃபோனையே பறிச்சு கொண்டு போறான். உமா கோல்ட்டோ ஏதோ ஒரு கோல்ட் ஆகும், என்ன நமக்கு ஒன்று ஒரு கோல்ட்டும் தெரியாது. ஓகே, அதையே பறிச்சோண்டு போயிட்டு அடுத்த நாள் கொண்டு வந்து அடி போட்டு கொடுத்துட்டு போய் போடுறத ஒழுங்கா போடு. உனக்காக இவ்வளவு பிரயாசப்பட்டு நான் பறிச்சு கொண்டு போயிட்டு அங்கே கொண்டு போய் தேய்ச்சி பார்த்தா ஒன்றும் இல்லை. நீ என்ன ஏமாத்த பார்க்குற? என்ன அத்தோசியம் பண்றோம் இல்லையா? நாங்கள் போட்டிருக்கிற 1.5 பவுனுக்கு 2 பவுன் விலை தான். விலை நான் குறைச்சி சொல்லலே, என்ன முறைச்சி பார்க்காதீங்க. அதை அத்தோசியம் பண்றோம் இல்லையா? ரட்சிப்பு என்ன அவ்வளவு சீப் ஆயிட்டா? அதுக்கு கிரியம் எல்லாம் செலுத்தப்பட்டிருக்கு. உண்ட கவனம் எங்க போகுது? ஏன் அவிசுவாசியோட தொடர்பு? ரட்சிப்பை இழக்க போறியா? சொன்னா ஊர்வலம் வர்றீங்க, சொன்னா பாஸ்டரை முறைக்கிறீங்க. பாஸ்டர் கோபத்தில் சொல்லல. இப்ப மறுபடியும் சொல்லுகிறேன், சோபனா 3 பிள்ளைகளுக்கும் சொல்றாங்க, அத்தோசியமா போயிட்டு வாங்க, பத்திரமா போயிட்டு வாங்க. இது பிள்ளை மேல வைத்த கோபத்தில் சொல்றதா, அன்பில சொல்றதா, அக்கறையில சொல்றதா, கோபத்தில் சொல்றதா? 100 தரம் சொல்றேன், அன்பில தான் நான் உங்களோட பேசுகிறேன். பாஸ்டர் குயின்டஸும் அன்பில தான் பேசுறார், பிரிஸ்கில்லாலும் அன்பில தான் சொல்றாங்க. பலிப்பிடத்தில் நின்று யார் உங்களுக்கு சொன்னாலும் உங்கள் மேல, நீ காதலிச்சு நீ கல்யாணம் பண்ணி நீ பென்ஸில் வந்தானே, BMW வந்தானே, அதால எனக்கு என்ன வரப்போகுது? எனக்கு என்ன குறைச்சல்? சொல்லுங்க, எனக்கு என்ன குறைச்சல்? எனக்கு ஒரு குறைச்சலும் இல்லை. அப்ப எதுக்கு நான் கோவப்படணும்? உங்களில் எதுக்கு நான் மனஸ்தாபப்படணும்? கர்த்தருடைய பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, பெற்றோர்களே, இன்னும் நிறைவேறவில்லை, பாதி தூரத்தில் இருக்கிறோம். முற்றுமுடிய ரட்சிக்க அவர் வல்லவர். உன்னுடைய பிரயாசம் முக்கியம். ஏனென்றா நீ பெற்ற ரட்சிப்பு பெரிஸ். சத்தமாமே சொல்லுங்க. என்னோட திருப்புங்க, பக்கத்தில் தான் இருக்கு. எபிரேயர் 9:28. எபிரேயர் 9:28 வாசிக்கிறேன். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்துக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படிக்கு 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படிக்கு எதிர்காலத்தில் சம்பவிக்க போகிறது. அப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு திருவிருந்தில் கலந்து கொள்ளப்படுறீங்க. ஆமென். இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தில் நீங்க கலந்து கொள்ளுறீங்க. ஆனாலும் நீங்கள் அந்த ரட்சிப்பு நிறைவேற உழைத்து கொண்டே இருக்க வேண்டும், பிரயாசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் பைபிள் சொல்லுது, அவர் மறுபடியும் பாவம் இல்லாதவராய் தரிசனமாகி எங்களை தனக்குள்ளே சேர்த்து கொள்ளுவார். ஒரு பெரிய கைதட்டு கொடுத்து முடிக்க போறேன். 2 காரியம் சுருக்கமா சொல்லிடுறேன். பிலிப்பியர் 2:12 பவுல் இப்படி ஒரு மோவை உத்திலிசை பண்றார். பிரயாசப்படுங்கள். என்ன படுங்க? பிரயாசப்படுங்க. இந்த சொல்லை நாங்கள் எப்படி எடுக்கிறோம் என்பதுதான் முக்கியம். பிரயாசப்படுதல். எப்படி பிரயாசப்படுதல்? உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். சங்கீதம் 128:2
டக்கண்டு வாசிங்க பார்ப்போம், டக்கண்டு போடுங்க பார்ப்போம். சங்கீதம் 128:2 வாசிக்கிறேன். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் கைகளின் பிரயாசம். இப்போ ஒரு குடும்பத்தை இது ஒரு குடும்ப தலைவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. முதல் வசனத்தை வாசித்தா, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் ஒரு மேல சொல்லப்பட்டிருக்கு, அவன் பாக்கியவான். அப்ப குடும்ப தலைவன் பாஸ்டர் கிறிஸ்டி அல்லது சகோதரன் சம்பத் அல்லது சகோதரன் பிலிப், ஒருவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. அவர்கள் என்றல்ல, அவன் தன் கைகளின் பிரயாசத்தை புசிப்பான், சாப்பிடுவான், சேர்த்தும் வைப்பான். சத்தமா அண்டண்டாடு சாப்பிட்டு முடிஞ்சதா? பினிஷா? எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கிறோம்? ஆமே சொல்ல மாட்டீங்களே. எவ்வளவு சேர்த்து வச்சாலும் 1 மில்லியன் மாதிரி தான் இருப்போம் நாங்க. சத்தமா. ஆனா பேச போனா என்னட்ட 100 பவுன் இருக்கு. கடவுளே, 100 பவுனா? என்னட்ட 400 மாடு இருக்கு. 400 மாட்டின் விலை கோடீஸ்வரன். ஆமா, சேர்த்தும் வைக்கிறோம். கவனிங்க, பிரயாசம். இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், பிரயாசத்தை உங்களுக்கு நான் விளக்கம் படுத்துகிறேன். சகோதரன் சம்பத்தண்ணனே எடுத்துக்கொள்வோம் உதாரணத்துக்கு. பிறகு நான் திரும்ப டெலிஃபோன் அடித்து மன்னிப்பு கேட்க மாட்டேனா? ஆமே, ஸ்தோத்திரம். போன கிழமை கயலுக்கு நான் சொல்லிட்டு பிறகு நான் டெலிஃபோன் அடித்து, சாரி கயல், கோவிச்சுக்காதீங்க. எனக்கு கயல் பிரச்சனை இல்லை, சம்பத்தண்ண பிரச்சனை இல்லை, நீங்கள் தான் பிரச்சனை. நீங்கள் தான் கூட்ட முடிய போயிட்டு அவங்கள்ட்ட நெருப்பில்லாமல் புகையுமா பாஸ்டர் சும்மாவா சொல்றாரு? நிப்பாட்டுங்கோ. அவங்க பிரச்சனை இல்லை, நீங்க போய் அவங்கள உசிப்பி விடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு, இயேசுநாதரும் உதாரணத்துக்கு, பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவனாக இருப்பான் என்ற உடனே இயேசுநாதர் என்ன செய்கிறார்? அந்த சின்ன புள்ளைய கூப்பிடுறார். எலியாவை கூப்பிட்டு அப்படி அணைச்சு கொண்டு என்ன சொல்றார்? இந்த புள்ளைய போல நீங்க தாழ்த்தலையண்டா நீங்க பரலோக ராஜ்யத்தில். அப்ப இயேசுநாதரும் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆளை தந்த உபதேசத்துக்காக உபயோகப்படுத்துகிறார். சத்தமா? அப்ப நானும் உபயோகப்படுத்தலாம். ரைட். இப்ப சம்பத்தை சொல்றோம். சம்பத்து பாருங்க, வேலைக்கு போறார், மனைவி இருக்கு, 3 பிள்ளைகள் இருக்கு. இவருடைய உழைப்புல தான் இந்த குடும்பமே ஓட வேண்டி இருக்கு. அதனால இவர் என்ன செய்ய வேண்டும்? வாரத்தில் 6 நாள் வேலை செய்ய வேண்டும். நடு ராத்திரியில போய் வேலை செய்ய வேண்டும். எத்தனை பேர் ஆமை சொல்றீங்க? அவர் கண்ணை முழிச்சோண்டு தான் போவார். ஆனா முன்னுக்கு வந்துடாதீங்க. கண்ணை முழிச்சு அப்படியே போற கார் ஓடுற மாதிரி தான் இருக்கும். ஆனா நித்திர திரும்பி வரைக்குள்ளேயும் கண்ணை முழிச்சு கார் ஓடுற போல இருக்கு. குறிப்பில வர வேண்டிய கர்த்தருடைய பிள்ளைகளை, என்ன இது பிரயாசம். சத்தமாய். யாருக்காக பிரயாசம்? தனக்காக, தன்னை நம்பி இருக்கிறவர்களுக்காக பிரயாசம். இப்படித்தான் உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். சத்தமா. பக்கத்தில் அடிவாசல்ல இருக்கிற வீட்டு கூட்டத்துக்கு வரையலாது. அடிவாசல்ல இருக்கிற வீட்டு கூட்டத்துக்கு வரையல. இங்க கத்துற கத்திலே அங்க நித்துற. ஆனா எப்படி ரட்சிப்பு நிறைவேறும்? கர்த்தருடைய பிள்ளைகளை, என்ன மன்னிச்சு கொள்ளுங்க, நான் அப்படித்தான் சொல்லுவேன். ஏனண்டா நானும் நீங்களும் ஆண்டவரோட போய் சேரணும். பைபிள் சொல்லுது பிரயாசப்பட வேண்டும். 3வது கடைசி, எந்த காரியத்தில் நான் பிரயாசப்படணும்? முடிக்கிறேன். என்னோட திருப்பங்க ஒரு சில வசனம். கொலோசியர் 2வது அதிகாரம் 9-10 வசனம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 16வது வசனம். எபேசியர் 4:22 இருந்து 32. முதலாவது கொலோசியர் 2:9-12-10 வாசிக்கிறேன். ஏனென்றால் எங்க கொலோசியர்? ஆமென், வாசிக்கிறேன். மேலும் சகல 2வது அதிகாரம், மன்னிச்சு கொள்ளுங்க, 3வது அதிகாரம் மகன், நான் தான் தப்பா. 3வது அதிகாரம் 9-10 வசனம். தன்னை 9, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போடுங்க. நான் ரட்சிக்கப்படைக்குள்ள என்ன நடந்துச்சு என்றா, இந்த சாமியை நான் மாத்திட்டேன்.
எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? சாமியை நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்? மாத்திட்டோமா? நாகமான மாதிரி இனி நான் அந்நிய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை, உம்முடைய தேவனாகிய இஸ்ரவேலின் தேவனுக்கு ஆராதனை செய்வேன். ஒரு கொஞ்சம் மண் அள்ளி கொண்டு போனான். அப்போ சாமியை நாங்கள் எல்லாம் மாற்றிட்டோம். எத்தனை பேர் ஆமே சொல்கிறீங்க? சாமி அறையும் இல்லை இப்போ, அதுலேயும் எங்களுக்கு பெனிஃபிட். முந்தி சாமி அறை வச்சு சாமிகளை வச்சு தான் கும்பிட்டோம். இப்போ சாமி அறையும் கிடையாது, அதெல்லாம் எங்களுடைய அறையா மாறிட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆமே சொல்கிறீங்க? எங்கட ஆமேன். அப்போ சாமி அறையும் சாமியும் இல்லை, சாமி அறையும் இல்லை. இப்போ ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து எனக்கு கடவுள், அவர் வாழுகிற இடம் நம்முடைய இருதயம். ஓகேயா? ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, எங்களுடைய ஆராதனையும் மாறிட்டு. முந்தி உலகத்தில் உள்ள எல்லா தேவர்களுக்கும் பாட்டு படித்தோம், ஆராதனை செய்தோம். இப்போ ஆராதனையே நாங்கள் மாற்றிட்டோம், இதிலே நாங்கள் பாஸ் பண்ணிட்டோம். ரட்சிக்கப்படைக்குள்ள இது எங்களோட வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஆனால் இதோடு மட்டும் நாங்கள் நிறுத்தி கொள்ளக்கூடாது. எங்களோட இருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகளோடும் நாங்கள் சரியாக எங்களுடைய அன்பையும் ஐக்கியத்தையும் உறவையும் ஏற்படுத்தி வாழ்ந்தாதான் எங்களோட ரட்சிப்பு நிறைவேற முடியும். சத்தமா? எனக்கு நிறைய பேசணும், நேரம் இல்லை, முடிக்கிறேன். 9வது வசனம் சொல்லுது, பைபிளில் கவனிங்க, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். இது எங்க? கர்த்தருக்கு அல்ல, கர்த்தரோடு அல்ல, சக மனிதனோடு. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்து கொள்ளுங்கள். பழைய மனுஷன், புதிய மனுஷன். ரட்சிக்கப்படக்கு முதல்ல பழைய மனுஷன் இருந்தான். ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த ரட்சிப்பண்டோண்டு வரக்குள்ள ஆண்டவர் என்ன செய்கிறார்? எனக்குள்ள புதிய மனிதனை உண்டாக்கினார். இப்ப இந்த சரீரத்தில் 2 மனுஷனும் இருக்கு. அம்மா, அக்கா, சகோதரி, சகோதரன், அப்பா, எல்லாருக்கும் சொல்றேன், நீங்க ஒரு ஆள், உங்களில் 2 நபர்கள் இருக்கிறார்கள். ஒன்று பழைய மனுஷன், இன்னொன்று புதிய மனுஷன். நீங்க ஒரு ஆள். கவனிங்க. அதனால தான் 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது. ஆமென். 2 கொரிந்தியர் 5:17 இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்ப ஒன்று ஒழிக்குது, ஒன்று புதிதாகுது. சத்தமா? 2 கொரிந்தியர் 4:16 வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 4:16. இதெல்லாம் விழாவாரியா சொல்ல நேரம் இல்லை. ஆமென். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறதுமாயிருக்கிறது. ஒரு கைதட்டு கொடுத்து, இந்த வேலை நாளுக்கு நாள் நடக்கணும். எப்ப நடக்கணும்? நாளுக்கு நாள். யார் சொன்னா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். இப்ப ரீகன் என்ன செய்கிறார்? ஒரு மூட்டை அரிசி வேண்டி கொண்டு வரார். திருச்சி பொன்னி, நல்லா கவனிங்க, ஸ்தோத்திரம். திருச்சி பொன்னி அரிசி ஒரு மூட்டை வேண்டி கொண்டு வரார். இந்த ஒரு மூட்டை அரிசியும் ஒரே நாளிலே நிதாவும் ரீகனும் சாப்பிட்டு முடிப்பாங்களா? சத்தமா சொல்லுங்களேன். நீங்க சொல்லாம இருக்கிறத பார்த்தா முடிச்சிருவாங்க போல இருக்கு. ஸ்தோத்திரம். அப்படி அவங்க மேல பழி போடாதீங்க. இல்ல, ஒரு மூட்டை அவர் கொண்டு வரார், ஆனா நாளுக்கு நாள் அதை ஃபினிஷ் பண்ணுவாங்க. சத்தமா சொல்லுங்க. அதே மாதிரி ரட்சிப்பு நான் வாங்கிட்டேன், ஆமென். புதிய மனுஷனை எனக்குள்ள கொண்டு வந்துட்டேன். பழைய மனுஷனும் என்னோட தான் ஒட்டி கொண்டு இருக்கிறான். நான் புறம்பான மனிதன் அழிந்து, அதாவது நாளுக்கு நாள் அழிந்து, உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஜாக்கிரதையா இருங்க, கவனமா இருங்க. இந்த காரியம் உங்களில் நடக்கணும். ஆமென். பாம்பு தோல் இருக்கிறது ஊரில் பார்த்துருக்கிறோம், பெரியவங்களுக்கு எங்களுக்கு தெரியும். தோல் உரிக்கணும். ஆமே சொல்லுங்களேன். எல்லாரும் எழுந்து நிற்போம். தோல் உரிக்கணும். எங்கட பழைய தோலை உரிச்சு புதிய தோல் எங்களிலே இருந்து வரணும். பழைய மனிதரையும் அவனுடைய செய்கைகளையும் களைந்து போடுங்கள். வேதம் சொல்லுகிறது.
புதிய மனிதனுக்குரிய கிரிகைகளை உங்களிலே வெளியே கொண்டு வாருங்கள். இதுதான் பிரயாசம். இதுக்கு குடும்பத்துக்கு ஒரு ஆள் பிரயாசப்படுறது இல்லை, ஒரு தலைமுறைக்கு ஒரு ஆள் பிரயாசப்படுறதல்ல. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் பிரயாசப்பட வேண்டும். இப்போ கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு பிள்ளைகள் திருவிருந்து கொடுக்க போகிறார்கள். இதை கொடுக்கிறவர்கள் முன்னுக்கு வாங்க, ஆயத்தப்படுங்க. பிள்ளைகள் சகோதரர்கள் உங்களுக்கு திருவிருந்து கொடுக்க போகிறார்கள், அப்பமும் ரசமும் கொடுக்க போகிறார்கள். நீங்க இதை வாங்கி கையில் வச்சுக்கொண்டு, ஆண்டவரே இலவசமாய் உம்முடைய சிலுவை மரணத்தினால் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். இப்படி வச்சுக்கொண்டு பிதாவை பார்த்து சொல்லுங்க, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், இன்றைக்கு இந்த திருவிருந்தில் கலந்து கொள்ளுகிறேன். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆனா இதோட முடியலையப்பா, என்ற ரட்சிப்பு முடியல. முடிவு பரியந்தம் நில நண்டு நான் அதை முழுமைப்படுத்த எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும். இன்னும் கற்றுத்தாரும், இன்னும் உம்முடைய வார்த்தைகளை எனக்கு கற்றுத்தாரும். வீட்டு கூட்டங்களிலும் வீட்டு கூட்ட தலைவர்கள் மூலமாகவும் உபவாச கூட்டங்களிலும் சபைகளிலும் எனக்கு கற்றுத்தாரும். இந்த மகா பெரிய ரட்சிப்பை பூரணப்படுத்த வேண்டிய பொறுப்பு கடப்பாடு எனக்கு உண்டு ஆண்டவரே. இதோ உம்முடைய இரத்தத்தையும் உம்முடைய சரீரத்தை நான் உண்டு பானம் பண்ண போறேன். இதனால நான் முழுமை அடைய முடியுமா? இல்லை ஆண்டவரே, இல்லை. இது ஒரு சின்ன கிரிகை, இது நான் செய்ய வேண்டிய ஒரு கடமை, அவ்வளவுதான். ஆனா நான் பிரயாசப்படணும், உழைக்கணும். அப்பா நான் உழைக்கணும். இந்த விஷயத்தில் என் மனைவிக்காக நான் உழைக்கிறது அல்ல, என் பிள்ளைகளுக்காக நான் உழைக்கிறது அல்ல, பாஸ்டர் எனக்காக உழைக்கிறது அல்ல, என் அம்மா எனக்காக உழைக்கிறது அல்ல. நான் பிரயாசப்படணும். அப்பா எனக்கு பலம் தாங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. எல்லாரும் ஜெபிக்க போறோம்.